ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 10/1/2026 சக்கர முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய நினைவு யாத்திரை முற்றிலும் குப்தமானது இல்லையா? இப்போ மந்திரம் சொன்னால் வெளியில் தெரியும், பாத யாத்திரை போனால் தெரியும், ஆடினா பாடினா தெரியும். ஆனால் பாபாவை நினைக்கிறீங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனால் இதில் தான் நம்ம சொர்க்கத்துக்கு போகிறோம். நினைவின் யாத்திரையின் மூலமாக தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். பாத யாத்திரையின் மூலமாக பஸ்ஸு பிடிச்சியோ எல்லாம் சொர்க்கத்துக்கு போக முடியாது. ஆனால் சொர்க்கத்துக்கு போகிறோம், உயர்ந்த இடத்துக்கு போகிறோம். ஆனால் அதுக்கான யாத்திரை மறைமுகமாக இருக்குது. ஸோ சொர்க்கத்துக்கு முன்னாடி எங்கே போகணும்? முக்தி தாமத்துக்கு போகணும். ஸோ அதுக்கான யாத்திரை இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. கேள்வி, ஸ்தூல வதனவாசியாக இப்போ இருக்கிறோம். ஆனால் நம்ம லட்சியம் என்ன? சூக்ஷ்ம வதனவாசி ஃபரிஸ்தாவாக ஆகணும். அதுக்கு என்ன முயற்சி பண்ணணும்? ஆன்மீக சேவையில் உங்கள் எலும்பையும் கொடுக்கணும். எலும்பு சேவை செய்கிறதுன்றாங்க இல்லையா? அப்படி உடல், மனம், பொருள் அனைத்தையும் தியாகம் பண்ணுறோம் இந்த ஈஸ்வரிய சேவையில். ஸோ ஒருவேளை அப்படி நீங்கள் தியாகம் பண்ணலை, என்னதுன்னு நீங்கள் எதையெல்லாம் நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் தியாகம் பண்ணலைன்னா ஃபரிஸ்தா ஆக முடியாது. இல்லை, மேலேருந்து உலகத்துக்கு சக்தி கொடுக்கணும். அப்போ எல்லா பார்டரையும் உடைக்கணும். முதல்ல இது என் உடம்புன்றதை உடைக்கணும், என் குடும்பன்றதை உடைக்கணும், என் மொழி, என் ஜாதி, என் மதம், என் நாடு எல்லாத்தையும் உடைச்சிட்டு உலகத்துக்கு பொதுவான ஒரு கடவுள்னால் அவருடைய குழந்தை நானும் அப்படித்தான் இருக்கிறேன். அப்போ என்னதுன்னு நினைத்து அத்தனையும் ஸ்வாகா பண்ணாமல், தியாகம் பண்ணாமல் ஃபரிஸ்தா ஆக முடியாது. ஏன்னா ஃபரிஸ்தாக்களுக்கு எலும்பும் கிடையாது, சதையும் கிடையாது. எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க ஒளி உடலோடு. ஸோ அதை எப்படி பண்ணுறது? இப்போவே ஒளி உடல்லே இருக்கிறதாகவே உங்களை புரிஞ்சுக்கணும். இந்த எல்லையற்ற சேவையில் ததிக்ஷ ரிஷி எப்படி தன்னுடைய எலும்பை கொடுத்தார் தேவர்கள் ஜெயிக்கிறதுக்காக, அந்த மாதிரி தேவலோகம் சொர்க்கம் உருவாகிறதுக்காக உங்கள் எலும்பையும் ஈடுபடுத்தணும். அப்படின்னு அர்த்தம், என்னதுன்ற உணர்வே கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அப்போ தான் வியக்தத்திலிருந்து, அதாவது ஸ்தூலத்திலிருந்து அவ்யக்த ஃபரிஸ்தாவாக ஆக முடியும். பாடல், பொறுமையாக இரு மனமே. ஓம் சாந்தி. குழந்தைங்களுக்கு இந்த பாட்டு மூலமாக செய்கை கிடைச்சிருக்குது. பொறுத்துக்கோ, இன்னும் கொஞ்ச நேரம்தான் இல்லையா? இப்போ ஸ்கூலில் ஒரு 10th படிக்கிறாங்க, +1 வேறு ஸ்கூல் போகிறாங்க, அல்லது +2 முடிச்சுட்டு போகிறாங்க. அந்த +2 வரைக்கும் வாத்தியார் டார்ச்சர் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. கடைசி எக்ஸாம் எழுதும்போது எப்படி இருக்கும்? இதோடு முடிஞ்சுது. அந்த மனநிலையில் நாம் இப்போ இருக்கணும். பொறுத்துக்கோ, சுகமான நாட்கள் வரப்போகுது அப்படின்னு சிக்னல் கொடுக்குறார், பொறுமையாக இருங்கன்ட்டு. ஸோ நாம் இப்போ ஸ்ரீமத் படி முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறோம். இங்கே ஸ்ரீமத்தே பொறுமையாக இருக்கிறது தான். என்ன ஆனாலும் அமைதியாக இருக்கணும். ஏன்னா இந்த உலகத்துக்கும் நமக்கும் சம்மந்தம் கிடையாது. இப்போவே செத்துட்டோன்னு புரிஞ்சுக்கோங்கன்றார். இந்த மறைமுகமான யோகத்தின் யாத்திரையில் இருக்கிறோம், யோக யாத்திரையில் இருக்கிறோம். மற்றபடி உலகாயுத யாத்திரை ஏற்கனவே இருக்கும், இந்த டைமோட முடியுதுன்ட்டு. ஆனால் இந்த யாத்திரை மட்டும்தான் இந்த ஜென்மம் முழுவதும் தொடரக்கூடியது. மிக மிக முக்கியமான யாத்திரை. நிரந்தரமாக இந்த யாத்திரையில் இருக்கிறோம். ஸோ அதுதான் வனாந்தரத்தில் மோசஸ் அலைஞ்சு திரிஞ்சாங்க, ராமர் லக்ஷ்மணன்லாம் அலைஞ்சாங்க காட்டில் அப்படின்னு சொல்லப்பட்டதெல்லாம் நினைவு யாத்திரை. அவங்க ஸ்தூல யாத்திரையாக காட்டிட்டாங்க. உங்களை தவிர வேறு யாருக்குமே இந்த யாத்திரையை பற்றி தெரியாது. கண்டிப்பாக இந்த நினைவு யாத்திரையில் செல்லணும்.
யாத்திரைனாலே போகிறது தான், இருக்கிறது கிடையாது இல்லையா? அப்போ சொர்க்கத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். அப்போ அங்கே அழைச்சிட்டு போகக்கூடிய வழிகாட்டி வேணும் தானே? நமக்கு வழிகாட்டியாக சுயம் பகவானே இருக்கிறார். இது பேர் பாண்டவ சேனை. பாண்டவனாலே வழிகாட்டிகள் தான் அர்த்தம். பாபா நமக்கு வழிகாட்டுறார், நம்ம மற்றவர்களுக்கு வழிகாட்டுறோம். இப்போ இந்த யாத்திரையில் இருக்கிறோம். ஸ்தூல யுத்தத்தின் விஷயமெல்லாம் கிடையாது இல்லையா? நம்ம சொர்க்கத்துக்கு போகணுன்றதில் கவனம் கொடுத்து இங்கே இருக்கிற எல்லாத்துலேருந்தும் கவனத்தை நீக்கிறது தான் இங்கே சண்டையே. அப்படி நீக்க முடியாமல் மாட்டிக்கிறவங்க தான் பந்தனத்தில் சிக்கிக்கிறாங்க. மற்றபடி ஸ்தூலமாக எந்த சண்டையும் நம்ம போடுறது கிடையாது. இங்கே இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் குப்தமானது தான். யாத்திரையும் ரொம்ப ரொம்ப குப்தமானது. குப்தம்னா மறைமுகமானது. என்னை நினைவு செஞ்சிங்கன்னா என்னிடம் வந்து சேர்ந்துடுவீங்கன்னு பாபா சொல்கிறாரு. இது சாஸ்திரத்துலேயும் இருக்குது, கீதையிலையும் கிருஷ்ணர் சொல்கிற மாதிரி இருக்கும். அப்போ பாபாவை நோக்கி போகிறீங்கன்னா அது யாத்திரை தானே. அப்போ அங்கே போகிறதுக்கு காரணமாக இருக்கிற நினைவு யாத்திரை தானே. ஸோ அனைத்து சாஸ்திரங்களின் சாரத்தை பாபா நமக்கு சொல்கிறார். அதில் சொன்ன விஷயத்தை இங்கே நடைமுறை செயல்பாட்டில் எடுத்துகிட்டு வர்றார். குழந்தைங்களை அப்ளை பண்ண வைக்கிறார். ஆத்மாக்கள் நம்முடைய வீட்டுக்கு பரந்தாமத்துக்கு நினைவு யாத்திரையின் மூலமாக போகணும் இல்லை? அந்த பரந்தாமத்தில் பாபாவை நினைவு செய்ய செய்ய தூய்மையாகி போவோம். ஏன்னா பாபாவையும் நினைக்கணும். ஏன்னா தூய்மை ஆனால் தானே போக முடியும். பாபாவையும் நினைக்கணும், எங்கே போகணும்னு நினைக்கணும். ஸோ பரந்தாமத்தையும் நினைக்கணும், சொர்க்கத்தையும் நினைக்கணும். ஸோ இதெல்லாம் சிந்தனை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். இதுக்கு முன்னாடி பக்தி மார்க்கத்தில் ராமாயணம், குரான், பைபிள், மகாபாரதம், கீதை, சிவபுராணம் இதெல்லாம் படிச்சிருப்போம். இந்த ஞானம் கேட்க கேட்க அப்படியே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ட்டு நமக்கு டச்சாக ஆரம்பிக்கும் ஞானத்தை சிந்தனை செய்யும் பொழுது. ஸோ அதுக்கு தான் 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த பாயிண்ட்டை நம்ம சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறத பழக்கமாக்கிக்கணும். இது முக்தி தாமத்துக்கு போகிறதுக்கான உண்மையான யாத்திரை. எல்லாருடைய ஆசையும் முக்தி தாமத்துக்கு போகணும், இந்த கலியுகத்தில் தப்பிக்கணுன்றது தான். அப்போ முக்தி தாமத்துக்கு போகிறதுக்கு யாராவது வழி சொல்லணுமே. அது என்ன யாத்திரைன்ட்டு பாபா அவர் வர வேண்டிய நேரத்தில் தானாகவே வரார். அந்த நேரம் பற்றி யாருக்குமே தெரியாது. அந்த கடவுளே புரிய வைக்கிறாருன்னும் பொழுது குழந்தைங்களுக்கு நிச்சய புத்தி வருது. நிச்சயமாக இது உண்மையான யாத்திரை. பகவான் தான் இந்த யாத்திரையை கற்றுக் கொடுத்தார் அப்படின்னு பாடப்பட்டு இருக்குது. அந்த யாத்திரை என்ன? மன்மனாபவ மத்தியாஜீபவ. மன்மனாபவனா பாபாவை நினைக்கிறது, மத்தியாஜீபவனா சொர்க்கத்தை நினைக்கிறது. ஸோ இந்த வார்த்தைகள் வேதத்தில், கீதையில் இருக்குது. அது நமக்கு புரிய வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கேட்பாங்கள்ல எங்கே இருக்குதுன்ட்டு. ஆனால் இதை யார் சொன்னாங்கன்றதில் மட்டும் தப்பு பண்ணிட்டாங்க. சிவனுக்கு பதில் கிருஷ்ணர் சொன்னதாக சொல்லிட்டாங்க. தேகத்தோடு சேர்த்து தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்துடுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இந்த பிரம்மா பாபாவுக்கும் உடம்பு இருக்குது. ஆனால் பிரம்மா வாய் வழியாக தான் இதை கேட்குறோம். அப்போ பேசுகிறவர் தேகமில்லாத சிவபாபா, பிரம்மா கிடையாது. சிவபாபாவுக்கு தனக்குன்னு எந்த தேகமும் கிடையாது. அந்த தந்தை விசித்திரமானவர். விசித்திரமானவர்னா என்ன அர்த்தம்? சரீரம் இல்லாதவர்.
எந்த சரீரமும் கிடையாது. ஸ்தூல உடம்பும் கிடையாது, சூக்ஷ்ம உடம்பும் கிடையாது. அதான் ஜோதி ரூபமாக லிங்க ரூபத்தில் வழிபடுறாங்க. மற்ற எல்லாருக்கும் உடம்பு இருக்குது. முழு உலகமுமே சித்திரசாலைன்னு சொல்கிறார். சித்திரம்ன்றது உடம்பு குறிக்குது. தேகதாரிகளுடைய உலகமாக இருக்குது. விசித்திரம் மற்றும் சித்திரம். சித்திரம் உடம்பு, விசித்திரம்னா சித்திரமற்ற ஆத்மா. ஸோ இந்த மனித ஸ்வரூபம் உருவாகிறதுக்கு உடலும் ஆத்மாவும் சித்திரமும் விசித்திரமும் தேவைப்படுது. ஆனால் தந்தைக்கு சித்திரம் கிடையாது. சித்திரமில்லாத தந்தை புரிய வைக்கிறார். நான் இந்த பிரம்மாவுடைய சரீரத்தை ஆதாரமாக எடுத்திருக்கிறேன். ஸோ சாஸ்திரத்திலையும் இது இருக்குது. பகவான் சொன்னார், மகாபாரத யுத்தம் நடந்தது, அதுக்கு முன்னாடி ராஜயோகம் கற்பித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ சண்டை முடிஞ்ச பிறகு ராஜ்யம் ஸ்தாபனை ஆகுது இல்லை அங்கே மகாபாரதத்தில். ஆனால் சண்டைக்கு முன்னாடியே ராஜ்யத்துக்கான ஞானத்தை கொடுக்குறார். இப்போ பாபா கொடுக்குறார். ஆனால் இப்போ நமக்கு ராஜ்யம் கிடையாது, சண்டை நாம் போட போகிறது கிடையாது, அவங்க அடிச்சுக்குவாங்க. ஆனால் ராஜ்யம் நமக்கு கிடைக்கும். அந்த ராஜ்யத்தை அடையிறதுக்கான ராஜயோகத்தை பாபா இப்போ நமக்கு கற்றுக் கொடுக்குறார். புது உலகத்துக்காக கற்றுக் கொடுக்குறார். ஸோ இதே தான் முந்தைய கல்பத்திலையும் நடந்துச்சு. ஏன்னா விநாச காட்சி கண் முன்னாடி நடக்க இருந்துச்சு. அப்போ நம்புவாங்க தானே இல்லையா? ஏன்னா யுத்த மைதானத்தில் கீதை சொல்லி கொடுக்குற மாதிரி தான் இப்போ சொல்லி கொடுக்குறாருனாலே எந்த நேரம் வேணாலும் 3ஆம் உலக போர் வெடிக்கும்ன்றது அவ்வளோ சென்சிட்டிவாக நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படியெல்லாம் நடந்தது முந்தைய கல்பத்திலையும். அப்போ சொர்க்கத்தின் ஸ்தாபனையும் ஆச்சு அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். அந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் ஸ்தாபனை ஆச்சு. ஸோ இப்போ இந்த ஞானம் நம்ம புத்தியில் இருக்குது. சத்தியுகம் ஆரம்பத்தில் இருந்தது, இந்த கல்பத்தின் தொடக்கத்தில். ஆனால் இப்போ கலியுகமாக இருக்குது. மீண்டும் பாபா அதே விஷயங்களை சொல்லி புரிய வைக்கிறார். ஸோ உங்களை திரும்ப அழைச்சிட்டு போகிறதுக்காக நான் பரந்தாமத்திலிருந்து வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு வேறு யாருமே சொல்ல முடியாது. பரமபிதா பரமாத்மா தான் சொல்ல முடியும். ஸோ பிரம்மா மூலமாக தான் சொல்கிறார், வேறு யார் மூலமாகவும் சொல்ல முடியாது. சூக்ஷ்மவதனத்தில் இருக்கிறவங்க பிரம்மா விஷ்ணு சங்கர். பிரம்மாவை பற்றியும் பாபா புரிய வைக்கிறார். சூக்ஷ்மவதனத்தில் இருக்கிறது அவ்யக்த பிரம்மா, இங்கே இருக்கிறவர் சாக்கார பிரம்மா. நீங்கள் இப்போ ஃபரிஸ்தா ஆகுறீங்க. ஸோ ஃபரிஸ்தாக்கள் ஸ்தூலவதனத்தில் இருக்க மாட்டாங்க, இங்கே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எலும்பு சதையெல்லாம் கிடையாது. இங்கே இந்த ஆன்மீக சேவையில் எலும்பு முதலிய அனைத்தையும் ஈடுபடுத்திட்டு ஃபரிஸ்தாவாக ஆகிறாங்க. இப்போ எலும்பு இருக்குது இல்லையா, தன்னுடைய எலும்பையும் சேவையில் கொடுத்துட்டாங்க. உடல் மனம் பொருள் உட்பட எலும்பையும் சேர்த்து சேவையில் கொடுத்துட்டாங்க. அப்படின்னு அர்த்தம். இந்த ஜீவனே சேவைக்கு கொடுத்துட்டாங்க, தன்னுடைய அனைத்தையும் சமர்ப்பணம் செஞ்சிட்டாங்க அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. ஸ்தூலவதனத்திலிருந்து சூக்ஷ்மவதனவாசி ஆகணும். இப்போ அதான் நம்ம லட்சியம் இல்லையா? முதல்ல பிராமணன்லேருந்து ஃபரிஸ்தாவிலேருந்து பிறகு தேவதை. இங்கே நாம் எல்லாத்தையும் கொடுத்து சூக்ஷ்மமாக ஆயிடுறோம். எதுவுமே இது கிடையாது, வெறும் ஆத்மாவாக இருக்கிறோம். இந்த சேவையில் அனைத்தையும் ஸ்வாகா செஞ்சிடணும்.
பாபா நினைவில் இருந்தே நாம் ஃபரிஸ்தா ஆகிடுவோம். வேட்டைக்காரனுக்கு கொண்டாட்டம், வேட்டையாடப்படும் மிருகத்துக்கு திண்டாட்டம் அப்படின்னும் பாடப்பட்டு இருக்குது. ஸோ இதில் வேட்டைக்காரன் அப்படின்னா யார் தெரியுமா? ஃபரிஸ்தா. இல்லை, இங்கே அனைத்தையும் இழப்பதன் மூலமாக தான் அனைத்தையும் அடையிறோம், அனைத்தையும் தியாகம் பண்ணுறதன் மூலமாக. அப்போ வேட்டைக்காரனாக நாம் ஆயிடுறோம், சொர்க்கத்தையே வேட்டையாடிடுறோம். மயான கொள்ளைன்றாங்க இல்லையா, சுடுகாட்டில் போய் கொள்ளை அடிக்கிறது. சுடுகாட்டில் கடைசியில் அந்த மயான கொள்ளையில் அம்மன் மண்ணிலேயே படுத்துட்டு இருக்கிற மாதிரி சிலை செஞ்சுருப்பாங்க. அதை எல்லோரும் ஏறி மிதிப்பாங்க, கடைசியில் ஏறி உடைப்பாங்க. ஸோ அப்போ அந்த தேக உணர்வு உடைப்படுவதன் மூலமாக சொர்க்கராஜ்யத்தை அவங்க கொள்ளையிடுறாங்க. ஸோ நீங்கள் மனுஷன்லேருந்து ஃபரிஸ்தா ஆகுறீங்க. உங்களை தேவதைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா உங்களுக்கு இந்த கலியுகத்தின் சரீரம் தான் இருக்குது. இப்போ சூக்ஷ்மவாதனத்துடைய வர்ணனையும் இப்போ தான் இருக்குது. சத்தியுகத்தில் சூக்ஷ்மவாதனம் இருக்காது, இப்போ தான் இருக்கும். சங்கமயுகத்தில் யோகத்தில் உட்காந்து பிறகு ஃபரிஸ்தாவாக ஆகிடுறீங்க. கடைசியில் நீங்கள் ஃபரிஸ்தாவாக ஆகிடுவீங்க. பாபா தவிர வேறு எந்த நினைவும் இல்லாமல் இருக்கணும். உங்களுக்கு எல்லாமே சாட்சாத்காரமாகும் கடைசியில். அப்புறம் குஷியும் இருக்கும் இல்லையா? சொர்க்கத்தில் என்னென்ன இருக்கும், நீங்கள் என்னவாக இருப்பீங்க, எல்லாமே காட்சியாக கிடைச்சிடும். மனிதர்கள் எல்லோரும் காலனுடைய வேட்டை பொருள் ஆகிடுவாங்க. உங்களில் யார் மகாவீரராக இருக்கிறாங்களோ அவங்க ஆடாத நிலையில் இருப்பாங்க. ஸோ ஆடாத அசையாமல் இருக்கிறவங்க தான் மகாவீரர். அப்போ எதை இழந்தாலும் அந்த ஆனந்தமும் அமைதியும் குறையாமல் இருக்கணும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒளியாக ஆகிடணும். நான் ஒளியாகவே இருக்கிறேன்னு. அதை தவிர நான் எதுவுமே இல்லைன்னும் போது, மற்றதை இழக்கும்போதோ அபகரிக்கும்போதோ உங்களுக்கு வலிக்காது. அப்படி இழப்பதற்கு தைரியம் வைக்கிறவங்க தான் மகாவீரர்கள். மற்றபடி என்னென்ன நடந்துட்டு இருக்கும் போக போக, ஏன்னா விநாசத்தின் காட்சியே நடக்க போகுது இல்லையா? அர்ஜுனனுக்கு விநாசத்தின் சாட்சாத்காரம் கிடைச்சது. அது ஏதோ ஒரு அர்ஜுனனுடைய விஷயம் கிடையாது. குழந்தைகளாகிய உங்களுக்கு விநாசம் மற்றும் ஸ்தாபனையின் சாட்சாத்காரம் கிடைக்கிது. அப்போ பாபா காட்சி கொடுத்தாரு. முரளியே காட்சி தான் இல்லையா? இப்போ வெறும் காட்சியை பார்க்கும்போது அதோடைய அர்த்தம் என்னன்னு புரியாது. இப்போ அர்த்தத்தையே நமக்கு புரிய வைக்கிறார். முதல்ல பிரம்மா பாபாவுக்கு தான் காட்சி கிடைச்சிது. அப்போ இந்த ஞானம் கிடையாது. ஸோ இந்த சிருஷ்டி அழியிறத பார்த்தார் காட்சியில். பிறகு சதுர்புஜ விஷ்ணுவோடைய சாட்சாத்காரம் கிடைச்சிது. 4 கைகள் கொண்ட, சதுர்புஜம்னா 4 கைகள், ஸோ 4 கரங்களை கொண்ட விஷ்ணுவோடைய காட்சி கிடைச்சிது. அப்போ புரிஞ்சுக்கிட்டார், இந்த உலகம் அழிந்து விஷ்ணுவோடைய ராஜ்யம் வரப்போகுது. விஷ்ணுவாக நாம தான் மாறி உலகத்தின் எஜமானராக ஆக போகிறோம் விநாசத்துக்கு பிறகு அப்படின்னு தெரிஞ்ச உடனே குஷி வந்துடுச்சு. ஆனால் இந்த உலகத்துக்கு இதெல்லாம் தெரியாது. விநாசமும் நல்லது தானே, அதுக்கு தான் பதறக்கூடாது இல்லை. எந்த நாடு அநியாயம் பண்ணுற மாதிரி தெரியும், அழியணுமே, அதுக்கு ஏதோ ஒரு காரணம் வேணுமே. சொல்லுவாங்க இல்லையா, ஏன் இந்த நோய் வந்துச்சு, போகிறதுக்கு ஏதோ காரணம் வேணும்ல. அந்த மாதிரி உலகம் அழிகிறதுக்கு ஏதோ ஒன்று வேணும் தானே. ஆனால் உலக அழிவு நல்லது தானேன்றார். அதன் மூலமாக தானே சொர்க்கம் உருவாக போகுது. இது நல்லா மைண்டில் ஆழமாக பதிய வைக்கணும். உலகம் அழியிறதும் நல்லதான், நாம் இழக்கிறதும் நல்லதான், நமக்கு அநீதி நடக்கிறதும் நல்லதுதான். அதிலெல்லாம் அமைதியாக இருக்கிறதன் மூலமாக தான் சொர்க்கத்தை அடையிறோம்.
அப்படி அமைதியாக இருக்கிறதுக்கு தான் நாம் இப்போ முயற்சி பண்ணுறோம். ஆனால் மனிதர்கள் தன்னை அமைதிப்படுத்துவதற்கு பதில் உலகமே அமைதியாக இருக்கணும் அப்படின்னு என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் கடைசி அவங்க அமைதினா உலக அழிவு, சண்டை நடக்காமல் இருக்கணும்ன்ட்டு. ஆனால் கண்டிப்பாக கடைசியில் விநாசம் நடக்கத்தான் போகுது. பத்தித்த பாவனா வாங்கன்னு நினைக்கிறாங்கல்ல கடவுளை, இப்போ கண்டிப்பாக அவர் வருவார் தானே. அவர் பேரே அழிக்கும் கடவுள்னு வேறு பக்தியில் சொல்கிறாங்க. அப்போ உலக அழிவும் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா பாபா வர்றது தூய்மையான உலகத்தை ஸ்தாபனை செய்கிறதுக்கு. இந்த உலகம் அழிந்து தான் தூய்மையான உலகமாக மாறும். அந்த தூய்மையான உலகத்தில் நாம் போய் ராஜ்யம் பண்ணுவோம். அது நல்லது தானே. பதித்த பாவனரை ஏன் நினைக்கிறாங்க? ஏன்னா அவ்வளோ துக்கம் இருக்குது. இப்போ பாவம் சேர்ந்துடுச்சு, அதனால் துக்கம் இருக்குது, அதனால் என்னை தூய்மையாக்குங்கன்னு அவரை நினைக்கிறாங்க. ஸோ தூய்மை ஆகிட்டிங்கன்னா தூய்மையான உலகத்துக்கு போயிடுவீங்க. எப்படி? தேவதையாகி. ஏன்னா தூய்மையான உலகத்தில் தேவதைகள் தான் இருப்பாங்க. அசுத்தமான உலகத்தில் தேவதைகளுடைய கால் படாது அப்படின்னு அர்த்தம். அவங்க இங்கே வரமாட்டாங்கன்னு அர்த்தம். அப்படியே மிதந்துட்டு இருப்பாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அப்படி மிதந்துட்டு இருக்கிறது நாம தான், ஃபரிஸ்தாக்கள். இந்த உலகத்தையே நினைக்காம சொர்க்கத்தையும் பரந்தாமத்தையும் மட்டுமே சதா நினைவு பண்ணிட்டு இருக்கணும். ஸோ கண்டிப்பாக இந்த அழுக்கான உலகத்துடைய விநாசம் நடந்தே தீரணும். ஸோ மகா விநாசம் நடந்ததாக பாடுபட்டு இருக்குது இல்லையா? சரி, அதுக்கு பிறகு என்ன நடக்கும்? ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை நடக்கும். அப்படியே முந்தைய கல்பம் மாதிரியே. ஸோ அதுக்குத்தான் இங்கே ராஜயோகம் கற்றுக்கிறோம். கண்டிப்பாக விநாசம் நடக்கும். மற்றபடி பாரதத்தில் என்ன மிஞ்சம்? யார் இந்த ராஜயோகத்தை இப்போ கற்றுக்கிறாங்களோ, ஞானத்தை எடுத்து மற்றவர்களுக்கும் கொடுக்குறாங்களோ, அவங்க தான் மீதி இருப்பாங்க. எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்லையா? மற்ற எல்லாரும் விநாசமாகிடுவாங்க. ஸோ அவங்க தான் மீதி இருப்பாங்கன்னா என்ன அர்த்தம்? வேறு உடம்புல அட்வான்ஸ் பார்ட்டி ஆகி மீதி இருப்பாங்க. இதே உடம்புல கிடையாது. அவங்களுக்கு பிரம்மகுமாரின்னு ஞாபகமே இருக்காது, ஞானம் இருக்காது. ஆனால் ஞானத்துடைய பலன் இருக்கும். அவங்களிருந்து அப்படியே சொர்க்கம் தொடரும். மற்றவங்கெல்லாம் அழிஞ்சிடுவாங்க. இதில் பயப்படுறதுக்கான விஷயம் எதுவுமே இல்லை. பதித்த பாவனரை கூப்பிடுறீங்கன்னும் போது கூப்பிட்டவர் வந்தாருன்னா சந்தோஷம் தானே இருக்கணும். நம்ம கூப்பிட்டு கடவுளே வந்துட்டான்னு சந்தோஷம் தானே படணும். வந்து சொல்கிறாரு, குழந்தை விகாரத்தில் ஈடுபடாத, இந்த விகாரத்தின் மீது நீ வெற்றி அடையணும். விகாரத்தை தானம் கொடுத்துட்டு உன்னை பிடிச்ச கிரகணம் விடுபட்டுடும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறார். இல்லை, விகாரத்தின் எண்ணம் வரும்போது அப்படியே சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்கிறேன், ஆத்மாவை போயிட்டுருக்கிறேன், பாபா தவிர எனக்கு யாரும் இல்லைன்னும் போது எல்லா விகாரமும் காணா போயிடும். அப்படி அந்த எண்ணத்தை எடுத்துகிட்டு வர்றது தான் முற்றுப்புள்ளி வைக்கிறது. அதை புரிஞ்சுக்கணும். கருப்பிலிருந்து வெள்ளையாகணும். சத்தியுகத்தில் இல்லையா, இப்போ கருப்பாக இருக்கிறோம், விகாரத்தை தானம் கொடுத்துட்டா வெள்ளையாயிடும். இப்போவே ஆத்மாவை வெள்ளையாக்கிடுங்க, சொர்க்கத்தில் உடம்பும் வெள்ளையாக தூய்மையாக கிடைக்கும். ஏன்னா சத்தியுகத்தில் தான் தூய்மையான தேவதைகள் இருப்பாங்க. மற்றபடி அந்த தேவதைகளுடைய ஆத்மா இப்போ சங்கமேகத்தில் கண்டிப்பாக ஞானம் எடுத்துகிட்டு இருக்கும். நாம் பாபாவுடைய வழிகாட்டுதல் படி, அதாவது ஸ்ரீமத் படி விகாரத்தை வென்றவர்களாக ஆகிட்டு இருக்கிறோம். பகவான் சொல்கிறாரு, இந்த ஞானத்தின் மூலமாக உங்களுக்குள்ளே நடக்கிற மாற்றம், அதாவது விகாரத்தை வெல்வது எல்லாமே இங்கே குப்தமாக இருக்குது. ஸ்ரீமத் படி நடந்து நீங்கள் ராஜ பதவியை அடையிறீங்க. பாபா சொல்கிறாரு,
நீங்கள் நரன்லேருந்து நாராயணன் ஆகணும். ஒரு வினாடியில் ராஜ்யம் கிடைக்க முடியும். ஸோ எந்தளவுக்கு நம்ம பாபா நினைவில் இருந்து விகாரங்களை வெல்றோமோ அந்தளவுக்கு நாம் ஒரு வினாடியில் ராஜபாக்கியத்தையும் அடைய முடியும். ஆரம்பத்தில் பெண் குழந்தைங்க 4-5 நாள் கூட வைகுண்டத்தில் போய் இருந்தாங்க, ட்ரான்ஸில், அதாவது தியானத்தில். ஸோ பாபா குழந்தைங்களுக்கு அந்த வைகுண்டத்தின் சாட்சாத்காரம் காட்டினார். அப்போ தேவதைகள் வந்தாங்க, எவ்வளோ மதிப்பு பெருமையோடு வந்தாங்க. ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு மனசில் தோணுது, கண்டிப்பாக குப்த வேஷத்தில் பாபா நமக்கு புரிய வச்சிருக்கிறாரு. இல்லை இல்லை இன்னொருத்தர் உடம்பில் வர்றது ஒரு விதத்தில் வேஷம் போட்டு வர மாதிரி தானே. பிரம்மாவுடைய உடம்பில் வர்றார். பிரம்மாவுடைய சரீரம் இங்கே தானே இருக்கும். பிரஜாபிதா பிரம்மா மூலமாக ஸ்தாபனை நடக்குது. யாராவது வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கேளுங்க, யார்கிட்ட வந்திருக்கிறீங்கன்னு அப்படின்னு பாபா சொல்கிறார். பிரம்மகுமாரிகள் கிட்ட வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அது என்ன பிரம்மா, அந்த பேரை எப்பயாச்சும் கேட்டிருக்கிறீங்களா அப்படின்னு கேளுங்க. ஏன்னா பிரம்மகுமாரின்றாங்களே தவிர இது புராணத்தில் சொல்கிற அந்த பிரம்மா தான் இங்கே வருதுன்றது அவங்க யோசிக்காமலே சொல்லுவாங்க. அதான் ஆச்சரியம். நம்மளும் அப்படி தானே இருந்தோம். பிரஜாபிதாவோ இருக்கிறாரு தானே. நாம் எல்லோருமே அவருடையவராக ஆகியிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி கல்பத்திலையும் இதே மாதிரி ஆகி இருந்தோம். அதை தான் பிரம்மா மூலமாக ஸ்தாபனை நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ பிரம்மா மட்டும் தனியாக பண்ணலை, பிரம்மா கூடவே பிராமணர்களும் இருந்திருப்பாங்க. சரி, பிரம்மா மூலமாக பாபா யாருக்கு புரிய வைக்கிறாரு? கண்டிப்பாக சூத்திரர்களுக்கு கிடையாது. பிரம்மா முக வம்சாவளி பிராமணர்களுக்குத்தான் புரிய வைக்கிறார். ஸோ இதை தான் கர்ணனுக்கு புரிய வைக்கலை, ஏன்னா அவன் சூத்ரன், இது ஜாதி வேறுபாடு பிரிவினைப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே சூத்ரன்னு யார் சொல்கிறாங்க, பிராமணன்னு யார் சொல்கிறாங்கன்ட்டு இந்த ஞானத்தை எடுத்தால் தான் புரியும். இது பிரம்மா வாய் வழியாக பிறந்த பிராமணர்கள், பிராமண ஜாதிக்கு பிறந்த பிராமணர்கள் கிடையாது. சிவபாபா பிரம்மா மூலமாக உங்களை தன்னுடையவராக ஆக்கியிருக்கிறார். பிரம்மா குமாரிகள் எத்தனை ஏராளமாக ஆகியிருக்கிறீங்க. எத்தனை சென்டர் இருக்குது. எல்லா சென்டர்லேயும் பிரம்மகுமாரிகள் கற்பிக்கிறாங்க. இங்கே நமக்கு தாத்தாவுடைய ஆஸ்தி கிடைக்கிது இல்லையா. பிரம்மா அப்பானா அவருக்கும் அப்பா சிவபாபா, அப்போ தாத்தா தான் ஆஸ்தி கொடுக்குறார். அந்த பகவானே சொல்கிறாரு, உங்களுக்கு நான் ராஜயோகம் கற்பிக்கிறேன். அவர் சரீரம் இல்லாமல் இருக்கிறதுனால இந்த பிரம்மாவுடைய சரீரத்தை ஆதாரமாக எடுத்து நமக்கு ஞானம் சொல்கிறார். பிரஜாபிதாவுக்கோ எல்லாருமே குழந்தைங்க தானே. இல்லை, சிவபாபாவுக்கு எப்படி எல்லாரும் குழந்தைங்களோ அதேமாதிரி பிரஜாபிதா பிரம்மாவுக்கும் எல்லாரும் குழந்தைங்க தான். நாம் பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள். சிவபாபாவோ தாத்தாவார், அவர் தத்தெடுத்திருக்கிறார் நம்மளை. நாம் தாத்தா கிட்ட படிச்சுட்டு இருக்கிறோம் பிரம்மா மூலமாக. இந்த லக்ஷ்மி நாராயணன் 2 பேருமே சொர்க்கத்தின் எஜமானர்களாக இருந்தாங்க. அவர்களை அப்படி ஆக்கின உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானும் ஒரே ஒருத்தர் தான், அவருக்கு உடம்பு கிடையாது. குழந்தைங்க இதை நல்லா தாரணை பண்ணணும். பக்தி மார்க்கத்தில் எல்லோருக்கும் 2 அப்பா இருக்கிறாங்கன்னு புரிய வைங்க இல்லையா. ஒன்று லௌகிக தந்தை, இன்னொன்று கடவுள். சொர்க்கத்தில் எல்லோருக்கும் ஒரு தந்தை தான், ஏன்னா கடவுளை நினைக்க மாட்டாங்க.
பரலோகிக தந்தை மூலமாக அந்த ராஜ்யம் அவங்க அடைஞ்சிட்டாங்க. அதனால் அடைஞ்ச பிறகு கடவுளை நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் ஏன் நினைக்க போகிறாங்க? அங்கே துக்கமே இருக்காது நினைக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுத்ததுனால தான் பாபாவை துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவர்னு பாடுறாங்க. ஸோ அப்படி துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கிற அந்த மகிமைக்குரிய விஷயம் இப்போ இந்த சங்கமயுகத்தில் நடந்துட்டு இருக்குது. முந்தைய சங்கமயுகத்திலையும் நடந்தது. அதற்கான மகிமை பாடுறாங்க. மகிமையெல்லாம் அந்த ஒரு சிவபாபாவுக்குத்தான். அந்த ஒரு தந்தை தான் அசுத்தமானவர்களை தூய்மையாக்குறார். ஸோ ஆனால் மனிதர்களுக்கு இது புரியல. கடந்த காலத்தின் கதைகளை உட்காந்து எழுதுகிறாங்க. நாம் தான் இதை புரிஞ்சுக்கிறோம். கண்டிப்பாக பாபா ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்துருந்தாரு. அதன் மூலமாக ராஜ்யம் கிடைச்சிது. 84 பிறவி சுற்றி வந்தோம். இப்போ மீண்டும் அந்த ராஜ்யத்தை அடையிறதுக்காக படிச்சுட்டு இருக்கிறோம். பிறகு 21 பிறவிக்கு ராஜ்யம் பண்ணுவோம். லக்ஷ்மி நாராயணன் மாதிரி நாமளும் தேவதையாவோம். ஸோ இந்த மாதிரி முந்தைய கல்பத்தில் நாம் ஆனோம் அப்படின்னு இப்போ புரிஞ்சுக்கிறோம். நாம் முழுசாக 84 பிறவி சக்கரத்தை சுற்றி வந்திருக்கிறோம். இப்போ மறுபடியும் சத்தியுகம் திரேதாயுகத்துக்கு போக போகிறோம். அதனால தான் பாபா கேட்குறாரு, இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை என்ன சந்திச்சிருக்கிறீங்க அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ நடைமுறையில் சந்திக்கிறோம். புதியவர்கள் யாராவது கேட்டால் கூட புரிஞ்சுக்குவாங்க. 84 பிறவி சக்கரம் கண்டிப்பாக இருக்குது. யார் முதல்ல வராங்களோ அவங்களுக்கு தான் 84 சக்கரம் முழுசாக நிரம்பி இருக்கும், முழுசாக எடுத்திருப்பாங்க. ஸோ அதனால் புத்தியை பயன்படுத்தி யோசிக்கணும். இந்த கட்டிடத்தில் மதுபனில் அந்த பில்டிங்கில் அதே ஆடையில், அதாவது அதே உடம்பில் பாபா நாங்கள் உங்களோடு பல முறை சந்திச்சிருக்கிறோம் இல்லையா? கல்பமாக சந்திச்சிருக்கிறோம், சந்திச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாகவும், தூய்மையான நிலையிலிருந்தும் தூய்மையற்றவராகவும் ஆகியே வந்திருக்கிறோம். தொடர்ந்து இது ஒரு சைக்கிள். ஸோ எந்த ஒரு பொருளுமே எப்போவுமே தூய்மையாக இருக்கிறதுன்றது நடக்கவே முடியாது. அப்படி இருப்பவர் பாபா மட்டுமே. கண்டிப்பாக எல்லாமே நிச்சயமாக பழசாகுது. ஒவ்வொரு பொருளும் சதோ ரஜோ தமோவுக்கு வந்தே தீருது. இப்போ பாபாவுக்குமே நடிப்பு ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை இல்லையா? ஒரு நாள் சொல்கிற ஞானம் அடுத்த நாள் சொல்கிறது இல்லை, மாறி மாறி தான் சொல்லிகிட்ருக்கார். ஒரே நடிப்பும் கிடையாது பாபாவுக்குமே. ஸோ இதில் ஒவ்வொரு பொருளும் சதோ தான் புதுசு, சதோ பிரதானம். அடுத்தது அதிலேருந்து சதோ ரஜோ தமோ பிரதானம் ஆகியே தீரணும். புது உலகம் இப்போ வந்துட்டு இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த புது உலகத்தை தான் சொர்க்கம்னு சொல்கிறோம். இது நரகம். ஸோ சொர்க்கம்தான் தூய்மையான உலகம், நரகமாக அழுக்கான உலகம், துக்கம் நிரம்பிய உலகம், பாவம் நிரம்பிய உலகம். அதனால தான் பதித்த பாவனா எங்களை தூய்மையாக்குங்கன்னு அலறிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இங்கே துக்கம் அதிகமாகிட்டே இருக்குது. ஆனால் நாம் ஒரு காலத்தில் பூஜைக்குரியவர்களாக தூய்மையாக இருந்தோம், இப்போ தான் அழுக்காகி பூஜாரி ஆகியிருக்கிறோன்னு யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. துவாபர யுகத்திலேருந்து பூஜாரி ஆனோம், அதுக்கு முன்னாடி பூஜைக்குரியவர்களாக இருந்தோம். ஸோ துவாபர யுகத்தில் நிறைய தர்மங்கள் உருவாகிட்டே இருக்குது. கண்டிப்பாக தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாகவும், தூய்மையான நிலையிலிருந்து தூய்மை இழந்தவர்களாகவும் ஆகியே வந்திருக்கிறோம். பாரதத்தில் தான் இந்த விளையாட்டு நடக்குது. ஸோ இப்போ பாபா நமக்கு இதெல்லாம் ஞாபகப்படுத்துகிறார். நாம் சிவ ஜெயந்தி கொண்டாடுறோம், எல்லாருமே கொண்டாடுறாங்க. ஆனால் யாருக்குமே சிவனை பற்றி தெரியாது. நமக்கு தெரியும் இல்லையா?
ஸோ ஒரு செகண்டும் நமக்கு சிவராத்திரி தான். பாபாவோட தானே இருக்கிறோம். கண்டிப்பாக நமக்கு அவர் இப்போ ராஜயோகம் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறார். பிரம்மா மூலமாக சொர்க்கத்தின் ஸ்தாபனை நடந்துட்டு இருக்குது. கண்டிப்பாக யார் ராஜயோகத்தை கற்றுக்கிறாங்களோ அவங்க தான் சொர்க்கத்தின் ஸ்தாபனை பண்ணுவாங்க. அவங்க தான் பிறகு ராஜ்ய பாக்கியத்தையும் அடைவாங்க. இப்போ ஸ்தாபனை பண்ணிவிட்டு அங்கே ராஜ்யத்தையும் அடைவாங்க. கண்டிப்பாக நாம் கல்பமாக பாபா கிட்டேருந்து இந்த ராஜயோகத்தை கற்றுக்கிட்டு இருந்திருக்கிறோம் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். இந்த 84 பிறவி சக்கரம் இப்போ முடிவடையுது அப்படின்னு பாபாவும் புரிய வைக்கிறார். பிறகு மறுபடியும் புதுசாக சக்கரத்தை சுற்ற ஆரம்பிப்போம். அதாவது அடுத்த புது கல்பம். ஸோ அந்த சக்கரத்தை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஒருவேளை இந்த படமெல்லாம் இல்லை, சிருஷ்டி சக்கரம் படம் உங்கள் கையில் இல்லாட்டினா கூட உங்களால் புரிய வைக்க முடியும். ஏன்னா இது ரொம்ப ஈஸியான விஷயந்தான், புரிய வைக்கிறதுக்கும் சரி புரிஞ்சுக்கிறதுக்கும் சரி. பாரதம் கண்டிப்பாக சொர்க்கமாக இருந்துச்சு, இப்போ நரகமாயிடுச்சு. மறுபடியும் சொர்க்கமாகிறதுக்கு பாபாவை நினைக்கணும், அவ்வளோதான். ஸோ மனிதர்களுக்கு இது கலியுகம்னு மட்டும் புரிஞ்சுருக்கிறாங்க. ஆனால் கலியுகம் இப்போ தான் பிறந்திருக்குது, இன்னும் பல லட்சம் வருஷம் இருக்குது. அப்போ கலியுகம்ன்றது குழந்தையாக இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம், கலியுகமே முடிய போகுதுங்க, ஏன்னா இந்த கல்ப சக்கரமே முடிய போகுது அப்படின்னு சொல்கிறோம். நான் தூய்மையற்ற உலகத்தை தூய்மையாக்கிறதுக்காகத்தான் வரேன். ஸோ இறுதியில் தான் கடவுள் வரார். அப்போ அவர் வந்துட்டாலே இறுதியை வந்துடுச்சுன்னு அர்த்தம். நாம் இப்போ அந்த தூய்மையான உலகத்துக்கு போகணும். முக்தி, ஜீவன் முக்தி தாமம், சாந்தி தாமம், சுகதாமம் மற்றும் துக்கதாமம், இதை பற்றிலும் நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? முக்தினாலும் சாந்தி தாமம்னாலும் ஒன்று தான், அதாவது பரந்தாமத்துக்கு போகிறது. ஜீவன் முக்தி தாமம்னாலும் சுகதாமம்னாலும் சொர்க்கம். ஆனால் அதிர்ஷ்டத்தில் இல்லை அப்படின்னா இதை பற்றி சிந்தனை பண்ணுறது கிடையாது. நாம் ஏன் சுகதாமத்துக்கு போகக்கூடாதுன்னு சிந்திக்கிறது கிடையாது இல்லையா? துக்கதாமத்தில் இருக்கிறோம், கடவுள் வந்துட்டார், இப்போ சொர்க்கத்துக்கு போகணும்னா அந்த குணத்தை எடுத்துகிட்டு வரணும். கலியுகத்தின் குணத்தை அழிக்கணும். கண்டிப்பாக ஆத்மாக்களுடைய வீடு அந்த சாந்தி தாமம் தான். ஸோ ஆத்மாக்களாகிய நம்முடைய வீடு அதுதான். அங்கே ஆத்மாவுக்கு உடம்பு இருக்காது. உடம்பு இருந்தால் தானே பேசும், அதனால் அங்கே பேச்சு இருக்காது. அதனால தான் அங்கே சாந்தி, அமைதி தாமம், அமைதியான உலகம் அப்படின்னு சொல்லப்படுது. சத்தியுகத்தில் ஒரே தர்மம் தான் இருக்கும். ஸோ இந்த அழிவற்ற அனாதியான நாடகம், அதாவது முதலும் முடிவும் இல்லாத உலக நாடகம் சுற்றிக்கிட்டே இருக்குது. எப்படி ஆத்மா ஒருபோதும் அழியாதோ அதே போல் இந்த உலக நாடகமும் ஒருபோதும் அழியாது. ஸோ சாந்தி தாமத்திலையும் கொஞ்ச நேரம் இருக்கணும். நாம் ரொம்ப நேரம் இருந்துடக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்துடணும். ஆனால் சாந்தி தாமத்துக்கு போயிட்டு தான் வருவோம். இது ரொம்பவுமே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். கலியுகம் அப்படிங்கிறது துக்கதாமம். பாருங்கள், இத்தனை தர்மங்கள், இத்தனை வழிகள் இருக்குது. அதற்கேற்ப அதை வைத்து அரசியல் கட்சிகளும் இருக்குது. அப்புறம் எங்கே நிம்மதியாக இருக்கிறது? துக்கம்தானே இருக்கும். எவ்வளவு தொந்தரவுகள். ஸோ எப்போ முற்றிலும் துக்கதாமமாக ஆகுதோ அப்போ தான் பாபா வரார். பாபா வராருனாலே நம்ம புரிஞ்சுக்கணும். நிச்சய புத்தியுடையராகி அவருடைய வழிபடி எல்லாத்தையும் விட்டுட்டோன்னா பிரச்சனை இல்லை. இல்லாட்டி பிடிச்சிக்கிட்டு இருந்தோன்னா நம்மக்கிட்டேருந்து அது அபகரிக்கப்படும் போது துக்கப்படுவோம். அந்த துக்கத்திலேருந்து காப்பாற்றுறதுக்கு தான் பாபா வந்து நம்மளை தயார்படுத்துகிறார். ஆனால் நமக்கு நிச்சய புத்தி இல்லாத காரணத்தினால பார்த்துக்கலான்ட்டு துக்கம் வரும்போது துடிக்கிறோம். அதான் பாபா சொல்கிறார் இல்லையா, புலி வருது, ஒரு நாள் வந்துடும், அப்போ மாட்டிக்குவீங்கன்னுவார். துக்கதாமத்துக்கு பிறகு முழு சுகதாமமாக உலகம் மாறிடும், சொர்க்கமாக மாறிடும்.
சாந்தி தாமத்திலிருந்து நாம் சுகதாமத்துக்கு வருவோம். பிறகு சுகதாமமே 2500 வருஷம் கழித்து துக்கதாமமாக மாறிடும். சத்தியுகத்தில் சம்பூர்ண விகாரமற்றவர்கள் இல்லையா, கொஞ்சம் கூட விகாரமே இருக்காது. இங்கே இருக்கிறவங்களும் சம்பூர்ண விகாரிகள். நினைக்கிற எண்ணம் ஃபுல்லாக இந்த 5 விகாரத்தில் ஏதோ ஒன்று தான் இருக்கும் எப்போவுமே. ஸோ இதை புரிய வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தானே. தைரியம் வைக்கணும் புரிய வைக்கிறதுக்கு. நீங்கள் எங்கே வேணாலும் போய் புரிய வைங்க இல்லையா. அவங்களாம் அவ்வளோ படிச்சிருக்கிறாங்க, நம்ம எங்கே புரிய வைக்கிறது? நம்ம கடவுள்கிட்ட படிக்கிறோங்க. அவங்களுக்கு தான் ஒன்றும் தெரியாது, ஆனால் அவங்களே எல்லாம் தெரிஞ்சவங்கன்ற மாதிரி இருப்பாங்க. ஹனுமான் சத்சங்கம் கேட்க வரவங்க பின்னாடி செருப்பு கட்டி வச்சுருப்பாங்களே, அங்கே போய் உட்காந்துட்டு கேட்பார் அப்படின்னு பக்தி மார்க்கத்தில் சொல்லுவாங்க. எங்கெல்லாம் ராமரை பற்றி சத்சங்கம் நடக்குதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் செருப்பு கட்டி வைக்கிற இடத்துல உட்காந்து கேட்பாருன்ட்டு பாபா சொல்கிறாரு. அது உங்களுடைய நினைவார்த்தம். யார் மகாவீரராக இருக்கிறாங்களோ அவங்க எங்கே வேணாலும் போய் யுக்தியோடு புரிய வைப்பாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கேட்கவும் செய்வாங்க. அதை கேட்டு தானே புரிய வைக்க முடியும். அதை வச்சு எப்படி ஞானத்தை வாழைப்பழத்தில் ஊசி சொருகிற மாதிரி சொருவி கொடுக்கறது அப்படின்னு பார்க்கணும். நீங்கள் ஆடையை மாற்றிக்கிட்டு எங்கே வேணாலும் போகலாம். இஸ்கான் குரூப்புக்கு அவங்கள மாதிரி ட்ரெஸ் போட்டு போங்க, சர்ச்சுக்கு அவங்கள மாதிரி ட்ரெஸ் போட்டு, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக சேவை பண்ண முடியும் இல்லையா. ஏன்? அவங்களுக்கு நன்மை செய்கிறதுக்காக போகிறீங்க. பாபா கூட குப்தமான வேஷத்தில் உங்களுக்கு இப்போ நன்மை செஞ்சுட்டு இருக்கிறாரு இல்லையா. கோயிலில் எங்கே உங்களுக்கு அழைப்பு கிடைச்சாலும் போய் புரிய வைங்க. நாளுக்கு நாள் நீங்கள் சாமர்த்தியசாலி ஆகிட்டே இருக்கிறீங்க. ஏன்னா அவ்வளோ ஞானம் பாபா நமக்கு கொடுக்குறார். ஸோ எல்லோருக்கும் பாபாவுடைய அறிமுகத்தை நாம் கொடுக்கணும் இல்லையா. அதனால் சோதனை செஞ்சு பார்க்க வேண்டி இருக்குது. ஸோ அப்படின்னு என்ன அர்த்தம்? ரிஹர்சல் பண்ணி பார்க்குறது, பேசி பார்க்கணும் நமக்குள்ளே, நம்மளால் பேச முடியுமா அப்படின்ட்டு. ஸோ அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பேச எல்லா டாப்பிக்கும் பேச ஒரு டைம் யார்கிட்ட வேணாலும் பேசுகிற மாதிரி நம்ம ஆகிடுவோம். கடைசியில் சன்னியாசிகள் ராஜாக்கள் கூட வந்தாங்க அப்படின்னு பாடப்பட்டு இருக்குது இல்லையா. ராஜா ஜனகருக்கு 1 வினாடியில் ஜீவன் முக்தி கிடைச்சதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் பிறகு போய் திரேத்தாயுகத்தில் அனுஜனகராக ஆனார் அப்படின்னு அர்த்தம். கடைசியில் வந்து ஞானத்தை கேட்குறவங்க திரேத்தாயுகத்தில் வந்துடுவாங்க. கடைசியில் ஃபேமஸானவங்கெல்லாம். ஸோ கடைசியில் அவங்களுக்கு அம்பு தைக்கும். ஜனகர் ஒரு ராஜா இல்லையா. பக்தி மார்க்கத்தின்படி ஜனகர் வந்து திரேத்தாயுகத்தில் சீதையுடைய அப்பாவாக இருப்பார். ஸோ அங்கேயும் அவர் ராஜாவாயிடுறார். இங்கேயும் ஃபேமஸாக இருக்கிறாங்க. கடைசியில் ஞானம் டக்குன்னு கிடைச்சதுனால அங்கேயும் வந்துடுறாங்க. சத்தியுகத்துக்கு வரல, ஆனால் திரேத்தாயுகத்துக்கு வந்துடுறாங்க அப்படின்னு காட்டியிருக்கிறாங்க. நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, கடைசி விநாச காட்சியை பார்க்கணும்னா உங்கள் மனநிலை மகாவீரர் மாதிரி பயமற்றவராக, ஆடாத அசையாததாக ஆக்கிக்கணும். குப்தமான இந்த நினைவு யாத்திரையில் எப்போவுமே இருக்கணும் இல்லையா. நினைவின் மூலமாக நான் பரந்தாமத்துக்கும் சொர்க்கத்துக்கும் போயிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத சதா ஞாபகம் இருக்கணும். அவ்யக்த வதனவாசி, அதாவது ஃபரிஸ்தாவாக ஆகணும் அப்படின்னா இந்த எல்லையற்ற சேவையில் ததீக்ஷி முனிவர் மாதிரி தன்னுடைய ஒவ்வொரு எலும்பையும் ஸ்வாகா செய்யணும், சமர்ப்பிக்கணும். ஸோ உடல் மனம் பொருள் அனைத்தினாலேயும் சேவையில் ஈடுபடணும். வரதானம். முதல் ஸ்ரீமத்தில் விசேஷமான கவனம் கொடுத்து அஸ்திவாரத்தை உறுதியாக ஆக்கக்கூடிய சகஜயோகி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், முதல் ஸ்ரீமத்தை என்னது? உங்களை ஆத்மான்னு உணர்ந்து பாபாவை நினைவு செய்யுங்கன்றது தான்.
ஒருவேளை ஆத்மான்னு உங்களை உணர்றதுக்கு பதிலாக சாதாரண தேகதாரினே புரிஞ்சிருந்தீங்கன்னா அந்த நினைவு நிரந்தரமாக இருக்க முடியாது. நினைக்கலாம், நிரந்தரமாக நினைக்க முடியாது. அப்போ நிரந்தரமாக நினைவு வராததுக்கு காரணம் தேக உணர்வு இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அழிக்கணும். நான் ஆத்மா மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். அது எந்த அளவுக்கு தீவிரப்படுத்தணுன்றது பக்தியிலே வெளிப்படுத்து பாருங்கள். ஓம் ஓம்னு அவங்க சொல்லிகிட்டே இருக்கிறாங்க இல்லையா? ஏதாவது 2 பொருளை இணைக்கணும் அப்படின்னா அப்போ 2த்தையும் சமமாக்கி தான் இணைக்க முடியும். அதே மாதிரி பாபாவும் ஒரு ஒளிப்புள்ளி ஆத்மா தானே. அப்போ அவரோட புத்தியை இணைக்கணும், நீங்களும் ஆத்மாவாகணும். சமமாகி நினைவு பண்ணிங்கன்னா நினைவு ஈஸியாகிடும். இந்த ஸ்ரீமத்தை தான் பிராமண வாழ்க்கையின் முக்கியமான அஸ்திவாரம், ஃபவுண்டேஷனே இது தான். இதில் கவனம் இருக்கணும். இந்த விஷயத்தின் மீது அடிக்கடி கவனம் கொடுத்தீங்கன்னா சகஜயோகி ஆகிடுவீங்க. எந்த விஷயத்தின் மீது? ஆத்மானு உணர்ந்து பாபாவை நினைக்கிறேன்னா, ரெண்டுமே இல்லையா? ஆத்ம ஜோதியும் எரியணும், பரமாத்ம ஜோதியும் எரியணும். இதில் கவனம் இருக்கணும். இதில் அடிக்கடி கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அடிக்கடி அணிஞ்சிடும். ஆத்மா அணிஞ்சிட்டால் பரமாத்மா நினைவும் போயிடும். ஸோ இதில் அடிக்கடி கவனம் கொடுத்து சகஜயோகி ஆகுங்கள். எவ்வளோ பவர்ஃபுல்லான வரதானம் இல்லையா ஸ்லோகன். ஸோ ஒருத்தருடைய மகிமையை அவர் செய்கிற காரியத்தின் மூலமாக தான் வருது இல்லையா? அப்போ அது எந்த ஆத்மான்றது அது செய்கிற கர்மத்தை வச்சு நாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த ஆத்மாவின் தரிசனத்தை காட்டக்கூடிய கண்ணாடி அது செய்யக்கூடிய கர்மம். அதனால் நீங்கள் செய்யக்கூடிய அந்த உயர்ந்த சக்திசாலியான கர்மத்தின் மூலம் உங்களுடைய சக்தி ரூபத்தை வெளிப்படுத்துங்கன்ற. நீங்கள் சக்திசாலியாக இருக்கிறீங்கன்றது உங்கள் கர்மத்தின் மூலமாக வெளிப்படணும் இல்லையா? பயங்கரமான டெஸ்ட் பேப்பர் வரும்போது ஆடாமல் அசையாமல் சிரித்த முகத்தோடு இருக்கும்பொழுது தெரியும் நீங்கள் சக்திசாலியாக இருக்கிறது. ஸோ அதனால் டெஸ்ட் பேப்பரும் வரும், இல்லைன்னு தெரியாது நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்ட்டு. ஸோ அதனால தான் ராமாயணம், மகாபாரதம், இயேசு கதை எல்லாமே ட்ராஜிக்காக இருக்கிற மாதிரியே காட்டுறாங்க. அவ்யக்த இஷாரா. இந்த அவ்யக்த மாதத்தில் பந்தனத்திலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்தி ஸ்திதியை அனுபவம் செய்யுங்க. பிராமணர்லேருந்து ஃபரிஸ்தா ஆகணும், அதான் முதல் லட்சியம் இல்லையா? அதுதான் ஜீவன் முக்தி நிலைன்றார், ஃபரிஸ்தாவாக ஆகிறது. ஏன்னா ஃபரிஸ்தா ஆகுறீங்கன்னா என்ன அர்த்தம்? ஜீவன் பந்தனம் இல்லை, தேகத்தின் பந்தனம் இல்லை, தேக சம்பந்தத்தின் பந்தனமும் இல்லை, தேகத்தினுடைய பதார்த்தங்களின் பந்தனமும் இல்லை, இல்லை தேகத்தின் மற்ற எந்த உறவுகளின் பந்தனமும் இல்லை. அதுதான் ஜீவன் முக்தி நிலை அல்லது ஃபரிஸ்தா நிலைன்னு சொல்கிறது. ஒருவேளை நீங்கள் உங்களுடைய தேகப்பற்றை அழிச்சிட்டீங்க அப்படின்னா தானாகவே தேகத்தின் சம்பந்தமும் அழிஞ்சிடும், பதார்த்தங்களின் பந்தனமும் அழிஞ்சிடும். அதாவது அந்த தேகத்தினால் சில குணங்கள் வந்திருக்கும் இல்லையா, அதுவும் அழிஞ்சிடும். எப்போ அந்த தேகத்தின் மீது உள்ள பற்று ஃபுல்லாக போயிடுச்சுன்னா, அந்த தேகம் என்னதுன்றதே சுத்தமாக மறந்துட்டிங்கன்னா. இதுக்கு முயற்சி செய்வேன்னு சொல்லாதீங்க. ஏன்னா முயற்சின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பழைய உலகத்தில் இன்னும் ஈர்ப்பு இருக்குதுன்னு நிரூபிக்குதுன்றார். இது ஆக்சுவலாக ஹிந்தியில் சூப்பராக இருக்கும். முயற்சினா கோஷிஷ், ஈர்ப்புனா கஷிஷ். ஸோ கோஷிஷ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா பழைய உலகத்தில் இன்னும் கஷிஷ் இருக்குதுன்னு நிரூபிக்கிறீங்கன்னு சொல்கிறார். அதனால் முயற்சி பண்ணுறதில்ல, ஆல்ரெடி அப்படி ஆகிட்டேன். முயற்சின்ற வார்த்தையை முடிவடைய செய்யுங்க. தேக உணர்வை டக்குன்னு விட்டுடுங்க. 1 செகண்டு தான் எல்லாமே.
இல்லையா? அதுக்கு மேலேன்னா கடைசி வரைக்கும் விட மாட்டீங்க. ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.